கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்திலும் நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி முகாந்திரம் உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, மகிமையான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும்படியான ஆண்டவர் கிருபை தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் நடத்தி வந்த கர்த்தருடைய கரம் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக, உம்முடைய கிருபைக்குள்ளால் மூடுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் சிந்தனைக்காக சங்கீதம் 136 அதனுடைய 23 நம்ம வாசிக்கலாம். வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்முடைய தாழ்வில் நன்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். பிரியமானவர்களே, உலகம் உயர்தரத்தில் உள்ளவர்களை நினைக்கும் போது, உலகம் உயர்ந்த வரிசையில் உள்ளவர்களை நினைக்கும் போது, உலகம் எல்லாவற்றிலும் பேர் பெற்றவர்களை நினைக்கும் போது, தாழ்மைப்பட்டவர்களை நினைக்க என் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் ஆமென் நல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், தாழ்வில் நம்மை நினைத்தவர். தாழ்வு என்றால் என்ன? சிலர் சொல்லுவாங்க, ஐயா, நல்ல பலத்தோடு, நல்ல சுகத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு நான் நல்லா இருந்தேன். அன்னைக்கெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு அநேகர் கூட இருந்தாங்க, என்னோடு கூட நடந்தாங்க, என்னோடு பேசவும் என்னோடு பழகவும் அநேகர் இருந்தாங்க ஐயா. ஆனால் இப்போ நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு போனேன், இல்லை ஏதோ ஒரு தீராத வியாதி என்னை ஆட்கொண்டது, அதனால நான் இன்னைக்கு செயலற்று கிடக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, நான் தாழ்மை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்வீர்களே. ஆனால் ஆமென், அதுதான் தாழ்மை. அன்னைக்கு பலமாக இருந்தேன், அன்னைக்கு நல்லா இருந்தேன், அன்னைக்கு ஆரோக்கியத்தோடு இருந்தேன், அன்னைக்கு எல்லா வேலைகளையும் செய்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு செய்ய முடியலையா? ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, பலவீனத்தினாலே தாழ்மை. பிரியமானவர்களே, 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் குளக்கரையில் ஒரு மனிதன் திமிர்வாதமாய் படுத்து கிடந்தான். 38 வருஷம் வசனம் சொல்லுகிறது, நீண்ட ஒரு நாட்களாக, நீண்ட வருடங்களாக அவனுடைய கிடப்பு குளக்கரையில். வேதத்தில் யாரும் அவனுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. அநேகர் அந்த இடத்துல கடந்து வந்தார்கள், அநேகர் அந்த இடத்துல இருந்தார்கள். ஆனால் இவன் தாழ்மைப்பட்டவனாக, தாழ்த்தப்பட்டவனாக, வியாதியின் பிடியில் கட்டப்பட்டவனாக அவன் கிடந்தபோது இவனை நினைப்பதற்கு ஒருவரும் இல்லை. இன்று பகல் வியாதியில் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களா? இனி எழும்ப முடியாது, என்னால் நடக்க முடியாது, இனி என்னால் செயல்பட முடியாது, என்னால் வாழ முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லி தாழ்மையின் உச்சத்தில் போய்கொண்டிருக்கிறீர்களா? தாழ்மையில் உள்ளவர்களை நினைக்கிற தெய்வம். 2 தாழ்மைன்னா என்ன? ஏதோ காரியத்தினாலே தோல்வி அடைந்திருக்கிறீர்களா? நான் பிசினஸ் செய்தேன், என்னால் அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியல, எல்லாம் தோற்று போய் இப்போ கடை பிரச்சனையில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன், என்னால் தலை காட்ட முடியவில்லை, நான் ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், தலைமறைவாக நின்று கொண்டு இருக்கிறேன், தாழ்மை அனுபவிக்கிறேன், சில வேலைகள் செய்கிறேன், என்னால் முன்னேறி வர முடியவில்லை, எல்லாவற்றிலும் தோல்வி. பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், படிக்கிறதுல தோல்வி. நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன், என்னால் ஜெயிக்க முடியல, தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் முன்னாடி வர முடியவில்லை, விழுந்து கிடக்கிற அனுபவம். தாழ்மைன்னா என்ன? அபமானம். முதலாவது சொன்னேன், தாழ்மைன்னா என்ன? பலவீனம்.
இரண்டாவது தாழ்மைனா என்னது? தோல்வி. மூன்றாவது தாழ்மைனா என்னது? அவமானம். ஒரு நல்ல நிலையில் இருந்தேன், எல்லாருக்கும் முன்பதாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தேன், எல்லாருக்கும் நிகராக நானும் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கூப்பிடுவேன், நாங்கள் சேர்ந்து போனோம். ஆனால் இன்றைக்கு என்னை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிப்பின் விரக்தியில் இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லாராலும் துரத்தப்படுகிறேனே, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறேனே. அன்றைக்கு என்னை பார்த்து நலம் விசாரித்தவர்கள், அன்று என்னை கண்டு என்னை விசாரித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை பார்த்து புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு நான் யாரும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு இருக்கிறேன் என்று வேதனை அனுபவிக்கிறீர்களா? இந்த தாழ்மையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். அநேகர் தாழ்மை படுத்தப்பட்டார்கள். நீங்களும் குடும்பத்தில் தாழ்மைப்படுத்தப்படுகிறீர்களா? குடும்பத்தில் ஒற்றப்படுத்தப்படுகிறீர்களா? அவங்கள போல என்னால் நடக்க முடியலப்பா. அன்னைக்கு நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், அன்னைக்கு நாங்கள் நன்றாக செழித்திருந்தோம், எங்களுக்கு வீடு இருந்துச்சு, எங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, எங்களுக்கு நன்மை இருந்துச்சு. அப்போ எங்களை மதித்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட வரவில்லையே, எங்கள் நல்லது கெட்டதுக்கு கூட யாரும் வரல, எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று வேதனை அனுபவிக்கிறீர்களா? தாழ்வு உயர்ந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை ஆவிக்குரிய நிலைமையில் வறுமை அனுபவிக்கிறார்களா? ஒரு காலம் தேவனோடு நன்றாக நடந்தேன் நான், தேவனோடு சேர்ந்து வாழ்ந்தேன், நல்லா செபித்தேன், நல்லா பாடினேன், நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், ஆண்டவருக்காக செயல்பட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னால் அது செய்ய முடியலை, நான் இப்போ விழுந்து கிடக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று ஒருவேளை ஆண்டவர் விட்டு வெகு தூரம் போய் தாழ்மையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு தாழ்மையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மையில் உங்களை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். பெரிய சகோதரா, தாழ்மையில் இருக்கிற உன்னை என் ஆண்டவர் காலையில் நினைக்கிறவராக இருக்கிறார். நீ தாழ்மைப்பட்டு கொண்டிருக்கும் போது உன்னை நினைக்கிறவராக என் கர்த்தர் இருக்கிறார். தாழ்மையை அனுபவித்தவர்களை என் ஆண்டவர் தேடி வந்தார். அப்போ வசனம் சொல்கிறது, தாழ்மையில் இருக்கிறவர்களை நினைக்கிறவர். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பல நாட்களாய் ஸ்தோத்திரம், பெதஸ்தா குளக்கரையில் படுத்து கிடந்தவன் திமிர்வாதக்காரன். அவனை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவன்ல கருணை காட்ட ஒருவரும் இல்லை. பல வருடங்களாய் கிடக்கிறாயே, உனக்கு ஒரு விடுதலை அவசியம் இருக்கிறது, உனக்கு நான் சகாயம் பண்ணுகிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு உதவ ஒரு கண்ணும் அவன் மேல் நோக்கமாய் இருக்கவில்லை. எல்லாரும் அவர்களை மறந்தார்கள். ஆனால் உலகம் நம்மை தாழ்ந்த நிலையில் பார்க்கும்போது, உலகம் நம்மை அற்பமாய் நினைக்கும் போது, உலகம் நமக்கு யாரும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று நினைக்கும் போது, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி உங்களையும் என்னை ஒதுக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, நம்மளை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்காக உதவி செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளையே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தனிமை அல்ல, நீங்கள் அல்லேலூயா புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு உங்களுக்காக ஹல்லேலூயா ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, அவர் உங்களை நினைத்து இருக்கிறார். யாரும் இல்லாமல் 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில் கிடந்தவனை என் ஆண்டவர் தேடி வந்தார். 38 வருஷம் ஆச்சே, இனியும் விடுதலை வரவில்லையே. பல வருடங்களால் விடுதலை அனுபவிக்காமல் கிடக்கிறேனே, பல வருடங்களால் வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறேனே, பல வருடங்களால் என்னை விசாரிக்க யாரும் இல்லையே. உலகம் உங்களை மறக்கும், உலகம் உங்களை மறக்கும், சொந்த பந்தங்கள் உங்களை மறப்பார்கள். ஆனால் என் நேசரோ, என் இயேசுவோ உன்னை மறப்பதில்லை. அவர் மறக்கிற தேவன் அல்ல,
38 வருடம் தாண்டியும் யாரும் விசாரிக்காத இடத்தில் என் ஆண்டவர் தேடி வந்தார். புதஸ்தா குளக்கரையில் அவனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டவர், இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா, இழப்பின் மத்தியில் நின்று கொண்டிருந்தாலும், ஆமென் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருந்தாலும், உங்களை பார்த்து ஆமென் ஹல்லேலூயா நினைத்து உங்கள் பக்கத்தில் வருகிற ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, அவர் உங்களை நடத்துகிறவராக, ஆமென் உங்கள் முன்னால நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் யோசேப்பு 2 பேருக்கு 2 தீர்க்கதரிசனி சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிறான். நமக்கெல்லாம் அந்த பகுதிக்கு தெரியும். விளக்கி சொல்லும்போது ஒன்று பானபாத்திரக்காரன், ஒன்று சுயம்பாகி இருந்தது. பானபாத்திரக்காரன் தலைவன் சொப்பனம் காண்கிறான், சுயம்பாகிகளின் தலைவனும் சொப்பனம் காண்கிறான். இப்போ பானபாத்திரக்காரன் சொப்பனம் கண்டு யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்ல மாட்டேன். அதை குறித்து சொன்ன போது அவன் சந்தோஷப்பட்டான். இன்னும் 3 நாளுக்குள்ளால நீ மறுபடியும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய். நீ நல்ல வாழ்க்கை அனுபவிக்கும் போது என்ன ஒன்று நினைச்சிருந்தார், என்ன நீ ஒன்று நினைத்துக்கொள், நான் உனக்கு தயவு செய்தும் பார்த்தியா, நான் இந்த இடத்துல வருவதற்கு தகுதி இல்லை, நான் தப்பு செய்து இந்த இடத்துல நான் வரல, ஆமென், அநியாயமாக இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் இந்த இடத்துல வருவதற்கு தகுதியாக இல்லை, நான் எந்த தப்புமே செய்யலை, நான் எந்த பாவமும் செய்யலை, எந்த குற்றமும் நான் செய்யலை, யாருக்கு விரோதமாயும் நான் செயல்படலை, ஆனாலும் நிலைமை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஆமென் தெய்வ பிள்ளையா, யோசேப்பு அவங்கிட்ட சொன்ன போது, பரவாயில்ல, கண்டிப்பாக நான் உன்னை நினச்சி உன்னுக்கிட்ட ராஜாவுக்கிட்ட பரிந்து பேசுவேன் என்று சொன்னபோது இவன் சந்தோஷப்பட்டவன் சந்தோஷத்தில் இருந்தான். நாட்கள் தாண்டினது, வாழ்வு பெற்றவன் மறந்தான். பிரியமான தெய்வ பிள்ளையை, இன்னைக்கு ஒருவேளை நீ சொல்லி கொண்டிருக்கலாம், என்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன் பிரதர், நான் என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நான் இன்னைக்கு இந்த தாழ்மை நிலைமையில் வருவதற்கு ஆமென் நாமென் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உற்றார்கள் தான் காரணம். ஓடி ஓடி நான் உழைச்சேன், ஓடி ஓடி உதவி செய்தேன், ஆனால் என்ன இன்னைக்கு தாழ்மை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, என்னை மறந்து போனார்களே. உலகம் உங்களை மறக்கும், உலகம் உங்களை வேதனைப்படுத்தும், உங்களை உலகம் பிரித்து காண்பிக்கும். யோசேப்பு யோசிச்சு பாருங்களேன், தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், தன் சகோதரங்கள் பிரித்தார்கள், குழியில் போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக இருந்த இடத்திலும் மோசமானவன் என்கிற பேரோடு அவன் சிறைச்சாலை செல்லுகிறான். பெரிய தெய்வ பிள்ளையே, ஆனாலும் அந்த இடத்திலும் நன்மை செய்தும் அவனுக்கு நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை. கடந்த நாட்களில் ஒரு நபர் இப்படி என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டார், ஐயா, நான் பிறந்த அண்ணு முதல் என் அப்பாவும் அம்மாவும் தவறினார்கள், எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு 3 சகோதரியும் 3 சகோதரனும், நாங்கள் ஆமீன் 7 பேராக இருந்தோம். நான் தான் குடும்பத்தில் ஆமீன் மூத்தவன், நான் தான் எல்லாம் குடும்பத்தை பார்த்து செஞ்சேன். நான் இன்னைக்கு ஓடா தேஞ்சு என்னுடைய சகோதரர்களை படிக்க வைத்தேன், என் சகோதரிகளை படிக்க வைத்தேன், ஆமீன் எல்லாரையும் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்தேன். ஆனால் கடைசியில் எல்லாரும் வாழ்ந்திருக்கும் போது நான் என்னுடைய வாழ்க்கையை எண்ணாமல்
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை காணாமல், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் நான் என் சகோதரங்களுக்காக வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு இடம் இல்லாமல் என் தலைமுறை நடுவழியில் நின்று கொண்டு இருக்கிறதே என்று அழுது புலம்பினார். புரியுது தெய்வ பிள்ளை, எனக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, இன்னைக்கு உன் நிலைமையும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நின்று கொண்டு இருக்கிறதா? இன்னைக்கு நீயும் அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் நின்று கொண்டு இருக்கிறாயா? உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை அனுபவிக்கிற உன்னை என் கர்த்தர் நினைத்திருக்கிறார். எல்லாரும் மறந்துட்டாங்க யோசேப்பை, எல்லாரும் மறந்துட்டாங்க யோசேப்பை, எல்லாரும் மறந்துட்டாங்க அவனுடைய அனுபவத்தை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாழ்மையில் நம்மை நினைத்தவர். எல்லாரும் மறந்து போகலாம், யோசேப்பை படைத்த ஆண்டவர் மறக்கல. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்தில் அவனை தாழ்த்தினார்களோ, எந்த இடத்தில் அவன் தாழ்மையாய் நின்று கொண்டிருந்தானோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டானோ, புறக்கணிக்கப்பட்டானோ, அதே இடத்தில் என் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அவமானம் சந்தித்து கொண்டிருக்கிறாயா, ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? யோசேப்பை நினைத்தவர் உன்னையும் நினைக்கிறார். அவர் உன்னை நினைப்பார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடிமைத்தனத்தில் கிடந்தவன் யோசேப்பு, சிறைச்சாலையில் கிடந்தவன் யோசேப்பு. யாரும் நினைக்கல இதே ஹல்லேலூயா யோசேப்பு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வருவான் என்று. ஆனால் அவமதிக்கப்பட்டவன், இவன் சரியில்லை என்று சொல்லி இவனை ஒதுக்கினவர்கள், இவனை புறம்பாக்கினவர்கள், இவனை வெறுத்தவர்கள் எல்லாரும் இவன் காலடியில் வந்து இவனை பணிந்து இவன் மூலம் நன்மை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். தாழ்வில் உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசிக்கிறாங்களா? இன்னைக்கு தாழ்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க தாழ்மையை மாற்ற என் ஆண்டவர் உங்க பக்கத்தில் வருகிறார். வேதனை தான், பிரச்சனை தான், கண்ணீர் தான், போராட்டம் தான், ஒற்றப்பட்டு இருக்கிறேன். இல்லை, உனக்கு இயேசு உண்டு. இல்லை, இயேசு உனக்காக இருக்கிறார். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு உனக்காக மரித்து உயிரோட எழும்பினார். இன்றைக்கும் உனக்காக இயேசு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ தாழ்மை அனுபவிக்க வேண்டியவன் அல்ல. நீ எழும்ப வேண்டிய நாட்கள், நீ செயல்பட வேண்டிய நாட்கள், நீ பயன்பட வேண்டிய நாட்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு என்னோடு கூட ஜெபிக்கிறீர்களா? தாழ்மை அனுபவிக்கிற உன்னை என் ஆண்டவர் கரம் பிடிச்சு தூக்க விரும்புகிறார். தாழ்மையில் அனுபவிக்கிற உன்னை நினைக்க என் கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமே. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன் தாழ்மை மாறும், உன் வேதனை மாறும், உன் நிராசை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் தோல்வி மாறும், உன் தோல்வி ஜெயமாக மாற என் ஆண்டவர் விரும்புகிறார். உன் தோல்வியை மாற்ற என் கர்த்தரால முடியும். பயப்படாதே, பாரப்படாத, கண்ணீர் விடாத. உன் கண்ணீருக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. உன் கண்ணீருக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. கர்த்தர் உன்னை தாங்க போகிறார். உன்னுடைய நிலைமையை மாற்றி உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு வர விரும்புகிறார். மனுஷன் வேதனைப்படுத்தி, மனுஷன் கண்ணீர் விட வச்சு, மனுஷன் அவமானப்படுத்தி, ஒற்றப்படுத்தி, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உன்னை சூன்யமாக வைத்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரே. ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவாயே, ஆனால் உன்னுடைய நிலைமை மாறும். நீ விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்கிற பிரிய சகோதரனே, பிரிய சகோதரியே, பிரிய மாதாவே, பிரிய பிதாவே, பிரிய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் கண்ணீர் இன்னைக்கு மாறும். இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே தாழ்மை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என்ன நினைக்க யாரும் இல்லை. என் சொந்தங்கள், என் பந்தங்கள், என் உற்றார், என் உறவினர் எல்லாரும் என்னை கைவிட்டார்களே. இப்போ நான் நிற்க நிலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். உன் தனிமையை மாற்ற என் கர்த்தர் இன்றைக்கு உன்னை கரம் பிடிக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உன்னை கரம் தூக்கி எடுக்க என் கர்த்தர் விரும்புகிறார். உன்னோடு உன் நிலைமையில் உன்னுடைய அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். நீ ஒப்பு கொடுப்பாயே, ஆனால் ஆண்டவர் உன்னோடு இன்னைக்கு பேச விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையை என் கர்த்தர் மாற்றி
உன்னை வெளிச்சத்திலேக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீ வெளியே வரப்போகிறாய். நீ மான்களைப் போல துள்ளி அவன் எழும்ப போகிறாய். நீ பலவீனப்பட்டு இருக்கிற இடத்திலிருந்து உன் பலவீனம் மாறப்போகிறது. உன்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. ஆமீன். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஒருவேளை தாழ்மை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், ஒருவேளை வேதனை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், அப்பா நீர் இறங்குங்கப்பா. முன்னாடி நான் நல்லா இருந்தேன், என்னை பாதுகாக்க ஆட்கள் இருந்தாங்க, எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருந்தாங்க, நான் உலகத்தில் மதிக்கப்பட்டவனாக இருந்தேன். இன்னைக்கு பலவீனத்தினால நோயினால நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைக்கு என் ஆண்டவர் அற்புதகரம் நீட்டுவீராக. அவருடைய தாழ்மையை நோக்கி பார்த்து இந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் எழும்பி வர என் ஆண்டவர் உதவி செய்வீராக. அவருடைய கிடக்கை மாற்றுகிற தெய்வம். 38 வருடமாய் கிடக்கையில் கிடந்தவனை உயிரோ மறுபடியும் எழும்ப பண்ணின என் ஆண்டவருடைய கரம் இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வரட்டுமே. கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் கிடக்கையின் அனுபவத்தை மாற்றி எழும்பி கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் என் ஆண்டவர் நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே. அதுபோல ஒருவேளை தோல்வியில் இருப்பார்களே, ஆனால் ஏதாவது பிஸ்னஸ் செய்தும் தோல்வி, எல்லா காரியங்களிலும் தோல்வி, திருமணம் செய்து தோல்வி, பிள்ளைகள் பெற்றதில் தோல்வி, எல்லாவற்றிலும் தோல்வியை அனுபவித்து இனி என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்று உன்னுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் உன் தோல்வி ஜெயமாய் மாறும் என்று சொல்லுகிற என் ஆண்டவருடைய கரம் உன் செவிகளிலே விழுவதாக. உன்னுடைய தோல்வி மாறும் பிரிய சிஸ்டர், உன்னுடைய தோல்வி மாறும் பிரதர். கர்த்தர் உன்னை தொட்டு விடுதலையாக்க விரும்புகிறார். நீ இனி எழும்ப போகிறாய். உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதுபோல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறப்பா, என்னை நினைக்க யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, என்னோடு நன்மை அனுபவித்தவர்கள் இன்னைக்கு என்னை மறந்திருக்கிறார்கள், என்னை ஒதுக்குகிறார்கள், என்ன அவங்கள போல என்னால் எதுவும் இல்லை, அதனால என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி நீ இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தாழ்வில் உன்னை நினைத்தவர் இந்த நாட்களில் உன்னண்டை தேடி வருகிறார். உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். அந்த பரிசுத்த தேவனுடைய கிருபை இந்த நாளில் உண்மையில வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்தேனே, நல்லா சோம் பண்ணினேனே, நல்லா பாடல் பாடி ஆண்டவருக்காக செயல்பட்டேனே, இன்றைக்கு என்னால் செயல்பட முடியவில்லையே என்று கண்ணீர் வடிப்பாயே. ஆனால் அதே தாழ்மையில் இருக்கிற அனுபவத்தை என் கர்த்தர் காண்கிறார். மறுபடியும் உன்னை மகளே மகனே என்று சொல்லி என் ஆண்டவருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்க உன்னை தொற்று கொண்டு இருக்கிறது. நீ அந்த உணர்வை அடைகிறாய். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். பரிசுத்த பிதாவே, அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தும் கிருபையினால மூடும். எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்மையிலிருந்து தூக்கி எடுக்கிற என் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமும் ஒரு விடுதலையும் கண்டுகொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பலப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இவருடைய தாழ்மை மாறட்டும். என் ஆண்டவருடைய நினைவு எப்போது கிருபையால் நடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கிருபை செய்யும். தொடர்ந்து உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.